மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா பாயிண்ட் இல்ல சார்ட்னு சொன்னா இந்த சார்ட்டை சொல்லலாம். அதாவது 2017ல இருந்து ஒவ்வொரு ஈக்விட்டி ஃபண்ட் கேட்டகரியும் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு சராசரியான்றதான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 2017 எடுத்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான ரிட்டர்ன் கொடுத்தது ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸ்மால் கேப்லயே நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து ஆவரேஜ் பண்ணிருந்தோம்னா அந்த வருஷத்துக்கு 53% மேல இந்த கேட்டகரி வின் பண்ணிருக்கும். ஆனா அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்தா இருக்கிறதுலே பாட்டம் ஆஃப் த லிஸ்ட்ல இருந்ததும் அதே ஸ்மால் கேப் ஃபண்ட் தான். அதுக்கு அடுத்த வருஷம் டேட்டா பார்த்தாலும் இருக்கிறதுலே கம்மியான ரிட்டர்ன் கொடுத்தது ஸ்மால் அண்ட் மிட் கேப் தான். இப்போ ரொம்ப ரீசெண்டான டேட்டா சொல்லணும்னா 2023-24 ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் நல்லாவே ஏறி மேல போயிருக்கும். ஆனா அந்த பாயிண்ட்ல தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க. யூசுவலா இந்த ரன் அப் வரதுக்கு முன்னாடியே வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மொத்த ரைடையும் ஒரு இன்வெஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா தான் இந்த அளவுக்கு ரிட்டர்ன் வரும். ஆனா பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் அது எல்லாம் டாப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் ஸ்மால் கேப் தான் இருக்கிறதுலே பாட்டம் ஆஃப் த லிஸ்ட். இதே ஸ்டோரி தான் இன்டர்நேஷனல் ஃபண்ட்லயும் நடந்திருக்கும். ஏதோ ஒரு வருஷம் டாப் அடிச்சிருக்கும். இது நல்லா ஏறி மேல போயிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்குள்ள என்டர் ஆயிருப்போம். கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டா வந்திருக்கும். ஆனா தொடர்ந்து 3 வருஷம் இருக்கிறதுலே ஒஸ்ட் பெர்ஃபார்மிங் கேட்டகரியா இந்த இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் இருக்கு. சோ இந்த 9 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் வேற வேற கேட்டகரி டாப்பரா இருந்திருக்கும். இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் 4 வாட்டி வின்னர் மாதிரி இருந்தாங்கன்னா 4 வாட்டி லூசர்ஸா இருந்திருப்பாங்க. பெரும்பாலான நேரத்துல இந்த லூசர்ஸா இருக்கும்போது தான் பெரும்பாலான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் பணத்தை வாரி போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2023-24 தான் இருக்கிறதுலே ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல எஸ்ஐபி இன்ஃப்ளோ அதிகமா வந்துட்டு இருந்தது. அதாவது ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் அதுக்குள்ள பணத்தை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ முன்னாடி பார்த்த சார்ட்டையே மறுபடியும் க்ளோஸா பார்த்தோம்னா ஒரு சில கேட்டகரி பாட்டம்லயே வந்திருக்கு. அதாவது ஃபிளெக்ஸி கேப் எடுத்துக்கோங்களேன், ஒரு முறை கூட வொஸ்ட் பெர்ஃபார்மர் கேட்டகரியில இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த மல்டி கேப் எடுத்தோம்னாலும் எந்த பாயிண்ட் இன் டைம்லயுமே பாட்டமுக்கு வந்திருக்கு. அதாவது 2021ல தான் இந்த கேட்டகரி அறிமுகப்படுத்தினாங்க. பெரும்பாலான நேரங்கள்ல மேல மட்டும் தான் இருந்திருக்கும். வேல்யூ ஃபண்ட் கேட்டகரியே எடுத்தாலும் அதுவும் பாட்டம் கிட்ட இருந்திருக்காது. மோஸ்ட் கேசஸ்ல இதெல்லாம் நடுவுலயே இருந்துட்டு இருக்கும். இந்த நடுவுல இருக்கக்கூடிய கேட்டகரி தான் இன்வெஸ்டர்ஸ்க்கான ஸ்மார்ட்டான சாய்ஸ்னே சொல்லலாம். அதாவது நீங்க கோர் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்றீங்கன்னா மோஸ்டா இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எடுத்தாதான் சாலிடா ஸ்டேபிளா ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்க முடியும். அதுக்கான டீடைல்ஸும் இப்போ புரிஞ்சுப்போம். இப்போ முதல்ல ஃபிளெக்ஸி கேப் கேட்டகரி எடுத்தோம்னா ஃபண்ட் மேனேஜருக்கு ஃபுல் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். செபியோட ரூல் படி 65% வரைக்கும் ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றது மட்டும் தான் ரெக்யர்மெண்ட். அதை எங்க வேணா டெப்ளாய் பண்ணலாம்ன்ற ஃபிளெக்சிபிலிட்டினால தான் இதோட பேரே ஃபிளெக்ஸி கேப்னு வச்சிருக்காங்க. இப்போ மார்க்கெட்ல ஸ்மால் கேப்போ இல்ல மிட் கேப்போ அட்ராக்டிவா இருக்குன்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல ஃபண்ட் மேனேஜர் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதெல்லாம் நல்லா ஏறி போயிருச்சு அந்த பாயிண்ட்ல வித்துட்டு லார்ஜ் கேப்புக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னாலும் ஃபண்ட் மேனேஜர் எந்த ப்ரொபோர்ஷன் படியும் மெயின்டைன் பண்ணாம எப்படி வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய கேட்டகரி தான் இந்த மல்டி கேப் கேட்டகரி. இது 2021ல தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த பாயிண்ட்ல இருந்து ஃபிளெக்ஸி கேப் கூட கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 4 இல்ல 5 முறை ஃபிளெக்ஸி கேப்பை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்கு. இருக்க பீரியடே கம்மியான பீரியட் தான் மோஸ்ட் கேசஸ்ல ஃபிளெக்ஸி கேப்பை ஆவரேஜ் படி பீட் பண்ணிருக்கு. இந்த கேட்டகரி ஒரு டிசிப்ளின் ஸ்ட்ரக்சரோட வரக்கூடிய கேட்டகரி. அதாவது 25% லார்ஜ் கேப், 25% மிட் கேப், 25% ஸ்மால் கேப் வைக்கணும்ன்றது கட்டாயமா ஸ்ட்ரக்சரோட இருக்கணும்ன்றது தான் ரூல். மீதி இருக்கக்கூடிய 25% மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர் எங்க வேணாலும் டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த 25-25-25ன்ற ஸ்ட்ரக்சர் இந்த கேட்டகரி ஹெல்ப் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். இப்போ 2021ல 1 லட்ச ரூபாய் ஃபிளெக்ஸி கேப்லயும் 1 லட்ச ரூபாய் மல்டி கேப்லயும் போட்டிருந்தா மல்டி கேப்போட ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 2,40,000 ரூபாய் இருந்திருக்கும். இதே ஃபிளெக்ஸி கேப்போட ரிட்டர்ன்ஸ் 2,05,000 ரூபாய் இருந்திருக்கும். சோ மல்டி கேப் ஃபோர்ஸ்ஃபுல்லா மிட் கேப்லயும் ஸ்மால் கேப்லயும் சின்ன எக்ஸ்போஷர் வைக்கிறதுனால பெட்டரான ரிட்டர்ன்ஸை இந்த பீரியட் கொடுத்திருக்கு. ஆனா மொத்தமே இந்த கேட்டகரிக்கு 5 வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் மட்டும் தான் இருக்கு. இந்த பீரியட்ல ஸ்மால் அண்ட் மிட் கேப் நல்லா பண்ணதுனால இதுவும் சேர்த்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சோ யூசுவலா ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல அதிகமான ரேலி நடக்கும்போது இது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ பர்சனலா என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எடுத்தாலும் 2023-24 என்னோட ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸை கம்ப்ளீட்டா எக்ஸிட்டும் பண்ணிருப்பேன். அதாவது கிட்டத்தட்ட 0% அலோகேஷன்ன்ற மாதிரி இந்த ரெண்டு கேட்டகரியிலும் இருக்கு. அதனால தான் என்னோட போர்ட்ஃபோலியோ பெஞ்ச்மார்க்கை விட அதிகமான ரிட்டர்ன்ஸை தொடர்ந்து எடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கோர் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லும்போது மோஸ்டா இந்த மிடில் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய கேட்டகரிஸை சூஸ் பண்றது பெட்டர்னே சொல்லலாம். என் போர்ட்ஃபோலியோ எடுத்தீங்கன்னா மோஸ்டா ஃபிளெக்ஸி கேப்ல தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச காலத்துல மல்டி கேப்னு ஒரு கேட்டகரியே கிடையாது. அந்த பாயிண்ட்ல போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டிக்காக ஃபிளெக்ஸி கேப்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சோ இப்போ இன்வெஸ்ட் பண்றீங்களா ப்ராபபிலி ஒரு மல்டி கேப்போ இல்ல ஃபிளெக்ஸி கேப்போ இல்ல மல்டி அசெட்டோ இல்ல பேலன்ஸ் அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு எது டைவர்சிஃபிகேஷன் கொடுக்குதோ அதை கோர் போர்ட்ஃபோலியோவா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிலேட்டபிளான எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம்னா அந்த இடத்துல ஃபிக்ஸட் மீல் மாதிரி இருக்கிறதா இந்த மல்டி கேப் கேட்டகரி. எப்பவுமே அதுல சாப்பாடு கொஞ்சம், சாம்பார் கொஞ்சம், ரசம் கொஞ்சம், கூட்டு கொஞ்சம், பொரியல் கொஞ்சம் சொல்லிட்டு எப்பவுமே ஃபிக்ஸட் மெனுவா இருக்கும். இதே ஃபிளெக்ஸி கேப்னு எடுத்தோம்னா செஃப் எந்த சீசனுக்கு எது பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சூஸ் பண்ணி கொடுக்கிறது ஃபிளெக்ஸி கேப் கேட்டகரி. ஆனா போன வருஷம் எது வின்னரா இருந்ததோ அதை மக்கள் சேஸ் பண்றது என்னன்னு சொல்லனா, போன வருஷம் நான் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன், பக்கத்து டேபிள்ல ஒருத்தர் இதை தான் சாப்பிட்டு இருந்தாரு, அதை பார்க்கறதுக்கு டேஸ்டியா இருந்தது, அதனால நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு மோஸ்டா ஐடியா இல்லாம தப்பா வாங்குறதுக்கு சமம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மிஸ்டேக்கை ஃபிளெக்ஸி கேப்லயுமே நம்மளால பார்க்க முடியும்.
2025ல ஃப்ளெக்ஸி கேப் நல்லாவே டிஃபென்ஸ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அதாவது ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் நெகட்டிவ்ல ரிட்டர்ன் கொடுக்கும்போது ஃப்ளெக்ஸி கேப் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருந்துட்டு இருந்தது. அதனால எல்லாரும் ஃப்ளெக்ஸி கேப் சூப்பர் சூப்பர்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் இருக்கிறதே அதிகமான இன்ஃப்ளோ வந்தது. பட் அதே பாயிண்ட் இன் டைம்ல மல்டி கேப்புக்கு கம்மியான இன்ஃப்ளோ தான் வந்தது. இப்போ இந்த வருஷம் இயர் டு டேட் ரிட்டர்ன்ஸ்ல பார்த்தா ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப்பை விட கம்மியான ரிட்டர்ன் தான் எடுத்திருக்கும். இப்போ ஒருவேளை ஃப்ளெக்ஸி கேப்போ இல்ல மல்டி கேப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கேட்சையும் புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். இதுல ரெண்டு முக்கியமான கேட்ச் இருக்கு. இப்போ நீங்க ஸ்மால் கேப் எடுத்தீங்கன்னா கடந்த 9 வருஷத்துல அப்படியே போட்டுட்டு மொத்த பீரியடும் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா இருக்கிறதுலே ஓவராலா அதிகமா வந்திருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தா ஸ்மால் கேப்ல இருந்து தான் வந்திருக்கும். ஆனா இது டெக்ஸ்ட் புக் இல்ல பேப்பர்ல வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் தான். பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் அதிகமான ரிட்டர்ன் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. யாரும் அதுக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டாங்க. அதே மாதிரி மொத்த பீரியடும் டிராவல் பண்றது அதை விட கஷ்டம்னே சொல்லலாம். 2023-24ல ஸ்மால் கேப்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அங்க அதிகமான ஓவர் வேல்யூவேஷன் இருக்குன்னு யாரு சொன்னாலும் அவங்களுக்கு திட்டு தான் விழுந்துட்டு இருக்கும். அந்த பாயிண்ட்ல தான் நிறைய இன்வெஸ்டர்ஸோட பணமும் உள்ள போயிருக்கும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் இன் டைம்ல நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ஸ்மால் அண்ட் மிட் கேப்போட எஸ்ஐபியை ஸ்டாப் பண்றதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அந்த பீக்ல யாரெல்லாம் ஆரம்பிச்சாங்களோ இந்த பாயிண்ட்ல அவங்களோட எஸ்ஐபியை ஆல்ரெடி நிறுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேப்பர்ல ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இன்வெஸ்டர் பிஹேவியர்னால அவங்களால அந்த ரிட்டர்ன்ஸை எடுக்கவே முடியாது. அதனால கோர் போர்ட்ஃபோலியோவா ஸ்மால் அண்ட் மிட் கேப்பை எடுக்கிறது எப்பவுமே ரிஸ்கியான பிட் தான். அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்கலான்றதை இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இதுக்கடுத்து ஃப்ளெக்ஸி கேப்ல இருக்கக்கூடிய இன்னொரு கேட்சை புரிஞ்சுப்போம். பெரும்பாலான ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் பேருக்கு ஃப்ளெக்ஸி கேப்னு சொன்னாலும் அவங்களோட கோர் போர்ட்ஃபோலியோல அதிகமான ஹோல்டிங்ஸ் லார்ஜ் கேப்பா தான் வச்சிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பும் ஒரு மல்டி கேப்பும் எடுத்துப்போம். இப்போ ஆக்சிஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ல கிட்டத்தட்ட 70% லார்ஜ் கேப் ஹோல்டிங்ஸ் தான் அதிகமா வச்சிருக்காங்க. ஸ்மால் கேப்ல கிட்டத்தட்ட 15%, மிட் கேப்ல ஒரு 14% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. 70%க்கு மேல லார்ஜ் கேப் மட்டுமே ஹோல்ட் பண்றாங்கன்னா ஒருவேளை மிட் அண்ட் ஸ்மால் கேப் நல்லா ஏறி மேல போயிருச்சுன்னா இந்த ஃபண்டோ இல்ல இந்த கேட்டகரியோ அது கூட பார்ட்டிசிபேட் பண்ணாமலே இருந்துரும். சோ நீங்க ஏதாவது ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஹோல்ட் பண்றீங்கன்னா அதுல நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது அந்த காம்போசிஷன் எப்படி இருக்குன்றது. அதுல எந்த கேட்டகரி ரொம்ப அதிகமா இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு, அது உங்களுக்கே அலோகேஷனா இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிட்டு அதை கண்டினியூ பண்ணலாமா இல்லையான்றதை டிசைட் பண்ணணும். இல்ல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டான அலோகேஷன் எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும், ஸ்மால் அண்ட் மிட் கேப் நல்லா ஏறி போனாலும் அதுலயும் ஃபண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மல்டி கேப் தான் ஒரு நேச்சுரல் சாய்ஸா இருக்கும். அதே மாதிரி எல்லா மல்டி கேப் ஃபண்டும் ஒரே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அங்கேயுமே ஃபண்ட் மேனேஜர் எப்படி பண்றாருன்றது இன்னுமே முக்கியம். அந்த ஃபண்ட்ல இருக்கக்கூடிய இன்னும் சில மெட்ரிக்ஸை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ ஆக்சிஸ் மல்டி கேப் ஃபண்டே உதாரணத்துக்கு எடுத்தோம்னா இங்க லார்ஜ் கேப் அதிகமா இருந்தாலும் 25% கட்டாயமா மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல இருக்கணும்ட்டு அதுக்குமே அலோகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா நம்ம பார்க்க வேண்டிய இதர முக்கியமான மெட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா அதோட வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கீழே விழுமா அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னா பீட்டான்றதை பார்க்கணும். பீட்டா வேல்யூ 1க்கும் குறைவா இருந்ததுன்னா மார்க்கெட்டை விட வாலட்டிலிட்டி குறைவா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஷார்ப் ரேஷியோன்னு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அதிகமா கம்மியான்றதை இது டிட்டர்மைன் பண்ணும். கேட்டகரி ஆவரேஜ் 0.63 இருக்கு. இந்த ஃபண்டோட ஷார்ப் ரேஷியோ 1க்கும் மேல இருக்கு. அதாவது மத்த ஃபண்ட்ஸ் கூட பார்க்கும்போது குறைவான ரிஸ்க்கு அதிகமான ரிட்டர்ன்ஸை இந்த ஃபண்ட் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்க எந்த ஃபண்ட் அனலைஸ் பண்றீங்கனாலும் அதோட செக்மெண்ட் வைஸ் ஸ்பிளிட் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா என்னென்ன ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்றாங்க, எதுல அதிகமா ஹோல்ட் பண்றாங்க, அதுல உங்களுக்கு கன்விக்ஷன் இருக்கான்றதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதோட ரிஸ்க் அட்ஜஸ்டட் பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸும் ரொம்ப முக்கியம். இப்போ ஆல்ஃபான்னு சொல்லும்போது ஆக்சுவல் பெஞ்ச்மார்க்கோ இல்ல ஆக்சுவல் கேட்டகரி ஆவரேஜ் விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா, கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது தான் இந்த ஆல்ஃபா சொல்லும். அதிகமான வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்குன்னா எக்ஸஸ் ரிட்டர்ன் அது ஜெனரேட் பண்ணிருக்குன்றது தான் மீன் பண்ணுது. அதே மாதிரி பீட்டான்றது மார்க்கெட் சென்சிட்டிவிட்டி. மார்க்கெட் எவ்வளவு ஏறுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபண்ட் எவ்வளவு மேலே ஏறும் இல்ல எவ்வளவு கீழே இறங்கும்ன்ற சொல்லு. இப்போ மார்க்கெட் 1% கீழே விழுதுன்னா இந்த ஃபண்டோட பீட்டா 0.9 இருந்ததுன்னா இது 0.9% தான் கீழே வரும். அதே மாதிரி மேலே ஏறும் போதும் இது 1% ஏறினா இது 0.9% மேலே ஏறும். ரொம்ப வாலட்டைலா இருக்காதுன்றது தான் இந்த பீட்டா இண்டிகேட் பண்ணும். அடுத்து ஷார்ப் ரேஷியோன்னு சொல்லும்போது நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றது இது இண்டிகேட் பண்ணும். 1க்கும் மேல இருந்ததுன்னா ரிஸ்க் அட்ஜஸ்டடா பார்க்கும்போது இந்த ரிட்டர்ன் வேல்யூ நல்ல பர்சன்டேஜ்னே சொல்லலாம். அதுவும் கேட்டகரி ஆவரேஜை விட அதிகமா இருந்ததுன்னா இன்னுமே பெட்டர். ஸோ ஜென்ரலா ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணும்போது போன வருஷம் எந்த கேட்டகரி வின் பண்ணிச்சோ அதையே இந்த வருஷம் சேஸ் பண்ணனா மோஸ்ட் கேசஸ்ல நம்ம மோசமான ரிட்டர்ன்ஸ்ல தான் அடுத்தடுத்த வருஷத்துல இருந்துட்டு இருப்போம். அதனால ரீசென்ட் வின்னர்ஸை சேஸ் பண்ணாம இருக்கிறது முக்கியமான பாயிண்ட். இதுக்கடுத்து டைவர்சிஃபைடா இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸி கேப்போ இல்ல மல்டி கேப்போ இல்ல மல்டி அசெட்டோ பேலன்ஸ் அட்வான்டேஜோ இந்த மாதிரியான ஃபண்ட் கேட்டகரிஸ்ல கோர் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும். கோர் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லும்போது பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஃபண்ட்ஸுக்கு அதிகமா போயிட்டு இருக்கும். ஏன்னா மார்க்கெட் விழும்போது இந்த ஃபண்ட்ஸ் ரொம்ப பெருசா கீழே விழுந்திருக்காது. நம்ம சார்ட் படி பார்த்தாலும் பாட்டம் 2 லிஸ்ட்லயோ இல்ல பாட்டம் லிஸ்ட்லயோ இந்த கேட்டகரி எப்பவுமே வந்ததில்லை. அதுலயும் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டான ஈக்விட்டி எக்ஸ்போசர் வேணும்னா மல்டி கேப்பை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஃபண்ட் மேனேஜரை அதிகமா நம்புவீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியை ப்ரிஃபர் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல எவ்வளவு எக்ஸ்போசர் எடுக்கணும்ன்றது. இதுக்கு முதல்ல இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஹோல்டிங்கை ஓபன் பண்ணணும். இதுல எல்லா ஃபண்ட்ஸையும் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த எல்லா ஃபண்ட்ஸ்லயும் சேர்த்து ஸ்மால் கேப்லயும் மிட் கேப்லயும் எவ்வளவு ஹோல்டிங்ஸ் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். அதாவது தனியா ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டோ இல்ல மிட் கேப் ஃபண்டோ மட்டும் கவுண்ட் பண்ணல, இருக்கக்கூடிய எல்லா ஃபண்ட்ஸையும் எடுத்து அதோட ஸ்மால் மிட் லார்ஜுக்கான செக்மெண்டேஷன் எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ இது ஆல்ரெடி ரொம்ப அதிகமான ஸ்மால் அண்ட் மிட் கேப் எக்ஸ்போசர் இருந்ததுன்னா நம்மளோட எக்ஸ்போசரை கம்மி பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு மோஸ்ட் கேசஸ்ல குறைஞ்சபட்சம் 10%, அதிகபட்சம் 25% வரைக்கும் ஸ்மால்
ஸ்மால் அண்ட் மிட் கேப் எக்ஸ்போஷர் வச்சிருக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஸ்மால் அண்ட் மிட் கேப்க்கு ரொம்ப ஃபேவரபிளா இருந்ததுன்னா அப்போ தனியா ஒரு 10-15% வரைக்கும் கோர் போர்ட்ஃபோலியோவை தாண்டி இந்த ஃபண்ட்ஸுக்கு தனியா அலோகேட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல வேல்யூவேஷன் கம்ஃபர்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அளவுக்கு அலோகேஷன் கொடுக்கலாம். அதாவது ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஊர்கா மாதிரி மொத்த மீல்ஸுக்கும் ஃபுல்லாவே ஊர்காவே வச்சு நம்மளால சாப்பிட முடியாது. கோர் போர்ட்ஃபோலியோவா ஹெல்த்தியான ஃபுட்டு மொத்தமா வச்சுட்டு ஒரு சின்ன போர்ஷன் இந்த ரெண்டு கேட்டகரியும் ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சார்ட்டை ஞாபகத்தில் வச்சுட்டு ரிட்டர்ன்லாம் வந்து முடிச்ச உடனே பீக்ல சேஸ் பண்ணாம யாருமே அதை கண்டுக்காம ரொம்ப மோசமான ரிட்டர்ன்ல இருக்கும்போது அதிகமாக இன்வெஸ்ட் பண்றதுக்கு ப்ரிஃபர் பண்ணும். ஸோ ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் இந்த வீடியோல இருந்து ஒரு முக்கியமான ஆக்ஷன் ஐட்டம் கொடுக்கணும்னா முதல்ல உங்களோட போர்ட்ஃபோலியோ ஓபன் பண்ணுங்க. அதுல லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப்புக்கு எவ்வளவு அலோகேஷன் கொடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. இது ரீசனபிளா இருக்கான்னு புரிஞ்சுக்கோங்க. அதிகமான எக்ஸ்போஷர் ஸ்மால் அண்ட் மிட் கேப்புக்கு கொடுத்திருக்கீங்கன்னா நீங்க உங்களோட கோரையே கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு அர்த்தம். வெறும் ஊர்காக மட்டும் வாங்கி வச்சிட்டு இருக்கீங்க. அதனால வாலட்டிலிட்டி அதிகமாகும் போது போர்ட்ஃபோலியோவே டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். இல்ல எனக்கு இதெல்லாம் வேணா நான் இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போறேன்னு யோசிச்சீங்கன்னா ஒரு நல்ல இண்டெக்ஸ் ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்லை புதுசாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரெஸ்ட் செலக்ட் பண்ணினா இந்த சேனலில் போடக்கூடிய புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.